வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது அருமையான தக்காளி தோசை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். தக்காளி தோசை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் பர்டிகுலராக தக்காளி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன் கேட்டிங்கன்னா இதில் தக்காளி, அந்த காஞ்ச மிளகாய், சில்லி பவுடர் இது எல்லாமே போடும்போது அந்த புளிப்பு, காரம் எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? பச்சரிசி 150 கிராம், இட்லி அரிசி 150 கிராம், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 90 கிராம், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், பெரிய சைஸ் தக்காளி 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 8லேருந்து 10 நம்பர், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா தக்காளி தோசை ரெடி பண்ணுறதுக்கு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த இட்லி அரிசியும் பச்சரிசியும் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு போட்ட பிறகு வெந்தயம் கொஞ்சமாக போட்டிருக்கோம். வெந்தயம் எதுக்காக போடுறோங்கன்னா அந்த புளிப்புத்தன்மை சீக்கிரம் வரதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதே டைமில் இந்த கடலைப்பருப்பு அந்த தோசை சுடும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். அதே டைமில் கலர் நல்லா கொடுக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறோம். திக்காகவும் இருக்கும். இதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இந்த உளுத்தம்பருப்பு போட்ட பிறகு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வைக்கிற பக்குவம் என்ன கேட்டால் குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சின்னா சீக்கிரமாக அரைச்சிடலாம். சில பேர் 3 மணி நேரத்தில் அரைச்சி ரெடி பண்ணுறாங்க. அப்படி அரைக்கிறதுனால ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் உங்களுக்கு நல்லா ஊற வச்சு அரைச்சின்னா சீக்கிரமாக அரைக்க முடியும். அதே டைமில் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி பக்குவம் கரெக்டாக வந்திருக்கும். இதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறோம். நீங்கள் கிரைண்டரில் தான் அரைக்கணுமா அப்படி கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. தோசை பேட்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே போட்டு நல்லா அரைச்சிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி முடிச்ச பிறகு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சமாக உப்பு போடுறோம். அதாவது அரை உப்பு போடுறோம். எடுத்த உடனே ஃபுல் உப்பு நீங்கள் போடக்கூடாது. அதுக்கப்புறம் உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். எதுக்காக இந்த இடத்துல உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறதுன்னா சீக்கிரமாக நல்லா புளிச்சு வரும். அந்த ஒரு காரணத்துக்காக நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் உப்பு போட்டு. இதுக்கப்புறம் இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த மாவை நல்லா புளிக்க விட்டுருங்க. அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாவு இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். இதுக்கு பிறகு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நீங்கள் தோசை சுட வேண்டியதான். இந்த மாவு பேசிக்காக நீங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கு பிளெயின் தோசை, ஊத்தாப்பம், கல் தோசை, நெய் தோசை, பொடி தோசை இந்த மாதிரி பேசிக்காக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிடுறோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா தக்காளி தோசை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு மாவு ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா இதில் தக்காளி கொஞ்சம் காஞ்ச மிளகாய் அரைச்சி இதில் ஊற்ற போகிறோம். காஞ்ச மிளகாய் 8லேருந்து 10 நம்பர் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். 2 தக்காளி போட்டிருக்கேன். வேணும்னா இன்னும் ஒரு தக்காளி போட்டுடலாம். அதுக்கு பிறகு சில்லி பவுடர், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அரைச்சி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தோசை மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டை எடுத்து போயிட்டு அப்படியே தோசை மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை சுட வேண்டியது தான். உப்பு கரெக்டாக இருக்க செக் பண்ணுங்க. இப்போ நல்லா கலரும் வந்திருக்கும். அதே டைமில் உங்களுக்கு காரம் தெரியும். இன்னும் தோசை சுட்டு முடித்த பிறகு அந்த புளிப்பு, அந்த காரம், புளிப்புனா ரொம்ப புளிப்புலாம் இருக்காது, ஒரு மைல்டான ஒரு புளிப்பு, அந்த காரம் தெரியும். ஸோ அதனால தான் இந்த தோசைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா எதுவுமே தொட்டு சாப்பிட வேண்டியதில்லை. இப்போ தோசைக்கல் சூடாக இருக்குது. உங்களுக்கு தேவையான மாவு எடுத்து அழகாக ரவுண்டாக ஊற்றி தேவையான அளவுக்கு எண்ணெய், இந்த இடத்துல நெய்யும் யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணையும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் நல்லா முருவலாக 4 சைட்லையும் ஈவனாக எண்ணெயை தேய்ச்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு அருமையான தோசை ரெடி.
பார்த்தீங்களா, இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான தக்காளி தோசை எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து எல்லா விதமான தோசை பண்ணுவாங்க. ஒரு பேசிக்கான மாவு ரெடி பண்ணி அந்த மாவுலேருந்து இந்த தக்காளி தோசை எப்படி பண்ணுறது இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.